welcome back. இன்னைக்கு நம்ம ஹெல்த் மீல்ஸ் தமிழ்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான வெரைட்டியான தோசை ரெசிபிங்க. அதாவது இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி. பன் தோசை எப்படி செய்யலாம் தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். ரொம்பவே சாஃப்டான எம்மியான இந்த பன் தோசை ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் இல்ல நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ரொம்பவே எம்மியான இந்த பன் தோசை எப்படி செய்யலாம்னு பாத்துடலாங்க. இன்றைக்கி நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி யூஸ் பண்ணி தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக 250 ml அளவுள்ள இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நான் ஏற்கனவே கழுவி வெயிலில் போட்டு காய வச்சுருக்கேங்க, அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசியை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பன் தோசைக்கு தேவையான முக்கியமான பொருள் கூட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவில் நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா வெள்ளை அவில் தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே ஒரே ட்ரிப்பில் எல்லா அரிசியும் போடலை, 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும், அப்போ தாங்க பன் தோசை நல்லாயிருக்கும். செகண்ட் ட்ரிப்பும் அரைச்சிட்டு வந்தாச்சு, அதையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த மாவில் ஊற்றிக்கலாம். இது கூட மாவுக்கு தேவையான உப்பு, நான் இங்கே கல் உப்பு இந்து உப்பு எடுத்திருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எப்போவுமே நம்ம எந்த மாவையுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கையை வச்சு தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கை சூடுபட்டு மாவு நல்லா பொங்கி வரும், நல்லா புளிச்சும் வருங்க. அதுக்காக தான் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணின பிறகு குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரமாவது மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மதியம் தாங்க வச்சுருக்கேன், ஒரு 12 மணிக்கு தான் வச்சுருக்கேன். நான் இது டின்னருக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நான் 12 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நான் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதே சமயம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதா இருந்தால் ஃபுல் நைட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் இங்கே 8 ஹவர்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு புளிச்சிருக்கு அப்படின்னு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணுங்க, அப்போ தான் நம்மளோட பன் தோசை நல்லா வரும். நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகவும் இருக்குன்னு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. பட் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு இட்லி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பன் தோசைக்கு மாவு நல்ல இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் தட்கா பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை இதே போல் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதே போல் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து இதே போல் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து இதே போல் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதே போல் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடும்போது தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சின்ன வெங்காயமே இதே போல் பொடியாக நறுக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் A1-ஆக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை இப்போ நம்ம மாவில் கொட்டிடலாம். இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் தாளித்து இந்த மாவில் கொட்டி அதில் நம்ம பன் தோசை பண்ணும்போது நம்ம பன் தோசை சாப்பிடும்போது கடிப்படுங்க, அதுதான் அதோட டேஸ்ட்டு. அதே சமயம் நம்ம இந்த மாதிரி தாளித்து கொட்டி இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி நம்ம பன் தோசை செஞ்சு சாப்பிடும்போது இதுக்கு செப்பரேட்டாக சைட் டிஷ் கூட தேவைப்படாதுங்க. இதை தனியாகவே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபியாக மாறிடும் இந்த ரெசிபி.
இப்போ நம்மளோட தாளிப்பெல்லாம் மாவில் கொட்டி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. பன் தோசை செய்கிறதுக்காக நான் இங்கே ஆப்பச்சட்டி எடுத்திருக்கேங்க. ஆப்பச்சட்டியில் பன் தோசை செய்யும்போது தான் கரெக்டான பர்ஃபெக்ஷனோடு வருங்க. நான் இங்கே காஸ்ட் அயனில் ஆப்பச்சட்டி எடுத்திருக்கங்காட்டிக்கு தான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 கரண்டி ஊற்றி லைட்டாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது இப்போ இப்படி லைட்டாக எடுத்து திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகான பர்ஃபெக்டான பன் தோசை வந்திருக்குன்னு. நான் இங்கே காஸ்ட் அயன் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டிக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னாக்கா டைரெக்டாகவே மாவு ஊற்றிடலாம். எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மாவு ஊற்றின பிறகு மூடி போட்டு சேம் 2 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பன் தோசை இங்கே A1 ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நீங்களும் இந்த பன் தோசையோட ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தாங்க இனிமேல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பன் தோசை செஞ்சு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த பன் தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு கையில் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தாளித்து போட்டிருக்கங்காட்டிக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாட்டினா கூட இந்த பன் தோசை மட்டுமே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.